ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் கேமிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேபி நெல்லோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3. பார்ட் 1 பார்ட் 2 நம்ம சேனலில் முன்னாடி போட்டிருக்கோம் கைஸ். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி எதுக்கு தெரியுமா கைஸ் வீடியோ போட்டோம்? ஏன்னா நம்ம முயற்சி கைவிடக்கூடாது. அதனால் நான் இன்றைக்கி மறுபடியும் வீடியோ போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அதான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி. ஓகே கைஸ், நம்ம வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். போடுறா தம்பி அந்த இன்ட்ரோவை. ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா அந்த குட்டி சத்தனை போட்டு இன்றைக்கி அடிக்க போகிறோம். ஓகே கைஸ், அது முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம லிஃப்ட்டில் என்ன பேசுனாங்கன்னா சொல்கிறேன். என்னென்னா அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து நம்ம குழந்தைய போய் பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இது கருப்பு பூனை ஒன்று ஓடுது. இருங்க கைஸ், கருப்பு பூனை என்ன இது புதுசாக இருக்குது. முன்னாடி வாட்டி நம்ம ரேபிட்டை ஃபாலோ பண்ணோம். இப்போது ஒரு கருப்பு பூனை இருக்குது. ஓகே, இந்த ரூம் ஓப்பனில் இருக்குது. என்ன இது லைட்டில் அடிக்குது? என்னடா இது மேஜிக்கல் பவரு? ஓ ஃபோனு, எப்படா ஃபோனில் வந்திருக்கு? ஓகே, இங்கே ஒரு லேட் இருக்குது. மேலே ஏறுவோம், யாருமே இல்லை. ஓகே, இந்த மாதிரி லேட்ரு நம்ம முன்னாடி ஆடும்போது பார்க்கவே இல்லை. இந்த ஃபோன்லேருந்து நம்மளை ஃபோன் பண்ணியிருப்பாங்களோ ஒரு வேளை. ஓகே, பார்க்கலாம். கருப்பு பூனை, உன்னை தேடி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எதுக்கு என்னை இந்த மாதிரி பண்ண? என்னடா இது ஃபோட்டோக்குள்ளெலாம் பூந்து போகுது. ஓகே, இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது, நம்ம அதுக்கிட்ட எஸ்கேப் ஆகும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இது அப்படி இருக்குது. அந்த குடிசை தவிர அங்கே உட்காந்து நம்மளை வெடிக்க பார்த்துட்ருக்கான். அவனே காண்டாயிட்டான் போல். இருங்க, நான் அந்த கிளிப்பை போட்டு காட்டுறேன். அது நம்ம ரேபிட் எஸ்கேப்பில் ஒரு வாட்டி ஒரு ஃபோட்டோக்குள்ளேருந்து ஒருத்தர் டெலிபோர்ட் ஆவார். இருங்க கேஸ், அந்த கிளிப்பை நான் போட்டு காட்டுறேன். நல்லா பாருங்க கேஸ், இதுதாங்க கேஸ் அந்த கிளிப்பு. நல்லா பாருங்க, அவனும் ஃபோட்டோக்குள்ளே டெலிபோர்ட் ஆனாங்க. இதுதாங்க கேஸ் அந்த ரேபிட் எஸ்கேப்பில் பார்த்த கிளிப்பு. ஓகே, நம்ம இந்த பூனைக்கிட்டே ஓடி வந்துட்டோம். ஆனால் பூனை காணாமல் போயிடுச்சுன்னா நான் கீழே விட்டேன். இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து வரேன். என்னடா இது ஒன்றுமே புரியல. பின்னாடி எதாவது குட்டி சத்தம் பண்ணானா என்ன? குட்டி சத்தம்லாம் இல்லை. என்னடா இது லோடிங்னு வந்துடுச்சு. இருங்க கேஸ், என்ன இது லோடிங் curiosity, quick as you can follow me through the portal, do not let them see. பிளாக் கேட் நம்மக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா சீக்கிரமாக வா, அவனுக்கு குட்டி சாத்தனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. எம்மாயே தலைவாக்கில் பிளாக் கேட்டு எங்கடா எனக்கு கொண்டு வந்திருக்க? எங்கேயோ கொண்டு வந்திருக்காங்க. போர்ட்டலோட டெலிபோர்ட்டேஷனில் பார்ட்டிகல்ஸ்லாம் பறக்குது. ஓகே, ஃபாலோ த பிளாக் கேட்ஸ் போட்டிருக்காங்க. பிளாக் கேட் நான் இங்கே உள்ளே இருக்கேன். எப்படிடா இதுக்குள்ளே வருது? புக் கோஸ் ஹியர். பிளாக் கேட் என்ன சோகமாக இருக்குது. இது பேட்டர்ன் கண்டுபிடிக்கணுமா? ஓகே, என்னென்னா இருக்குது? ரப்பர் டக்கா, ப்ளே ரெக்கார்டிங் இருக்குது, ஆப்ரேட் கான்சோலா, கேமிங் சென்டரா இது? ஓகே, இங்கே என்னென்னா ஆயில் இருக்குது, இது தான் இருக்குது. ஆப்ரேட் கான்சோல் இருக்குது, ப்ளே த ரெக்கார்டு இருக்குது. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா September 14 லாக் 821. இது என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அதாவது ஒரு பிளான்ட் லைஃப் கண்ட்ரோல் நியூட் காணாமல் போயிடுச்சான். அந்த ரிசர்ச் அதனால் அந்த ரிசர்ச்சால் ஹெவி இம்பேக்ட் ஆச்சான். அதனால் எல்லாருமே பிரிவிச்சாங்களாம். அதனால் ஒரு ஃபீலிங் அலோனாக இருக்காங்க. இதோட லாக் முடியுது. ஓகே, நான் மறுபடியும் கேட்டு பார்ப்போம். ஓகே, September 14 லாக் நம்பர் 821. பிளான்ட் கண்டினியூஸ் டு க்ரோ அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் சின்ஸ் நியூ டிஸப்பியர். அதை அந்த பிளான்ட் அதுவே தானே க்ரோ தானாகவே க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சான். ஏன்னா நியூட் காணாமல் போயிட்டானா. அதனால் எல்லாருமே பிரிஞ்சதில் அவர் ஃபீலிங் அவர் தனியாக அவர் தனியாக இருக்காராம். அதான் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே புக்கு எடுப்போம். இன்னொரு புக்கு எங்கே போகும்? இங்கே இருக்கலாமா? ஓகே, 4 கரெக்டாக தான் இருக்குது. 2ல் வைக்க முடியாது. என்ன பண்ணலாம்? சரி, இன்னொரு புக்கை போய் தேடினது அங்கேஸ் நம்மளுக்கு இதுக்கு வழி கிடைக்கும். நானும் ரொம்ப நேரம் யோசித்தேன். ஓகே, இங்கே 5 தானே வரணும், இங்கே 2 வரணும். இங்கே 2 தானே வரணும். புக்கை கீழே போடு. என்னடா இது 5 வரணும், இங்கே 2 வரணும். நம்ம போயிட்டு தேடுவோம். ஓகே, புக் எதாவது இருக்கா? இங்கே ஹேமர்லாம் எதுக்குடா வச்சுருக்கீங்க? சரி, ஓகே, எதுக்கு வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு புக்கு கிடச்சிச்சு. 2ஆம் நம்பரு. ஓ, இதுதான் 5ஆம் நம்பர் புக்கு. ஓகே, ஐயோ கீழே போட்டுமே. இல்லை, இது 4ஆம் நம்பர் புக்கா? இல்லை, இது 2ஆம் நம்பர் புக்கு. ஓகே, இங்கே போகுது. இது 4ஆவது, இது 5ஆவது. ஓகே கைஸ், இந்த புக்கு தான் நம்ம வேணும். ஓகே, எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு. திறந்துட்டு திறந்துச்சு. பூனை எங்கடா போச்சு? பூனை காணாமல் போயிடுச்சுடா.
என்னடா இது ஏதோ வச்சுருக்கீங்க? ஃபர்னஸ் மெயின் கிராஃப்டில் தானே இருக்கும். சரி ஓகே. இங்கே ஏதோ வால்ட் வேறு போட்டிருக்காங்க. வால்ட்டு திருப்பினா ஏதோ ஆகுது. என்னடா இது ஏதோ இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கோல் எடுத்து போடணுன்னு நினைக்கிறேன். மைண்ட் கிராஃப்டில் கூட ஃபர்னஸில் கோல் தான் போடுவோம். இப்போ திருப்ப முடியலையே. நிறைய கோல் எடுத்து போட்டால் தான் ஏதோ ஆகும் போல். 1 இது 3ஆவதுல. ஆமாம், முன்னாடியே 1 போட்டோம். 3 4 போட்டுக்கிட்டே இருப்போம். என்னது இது? வால்ட்டு வெடிக்க போதா? வெடிச்சுனா செத்துருவோம். பின்னாடி இதுக்கு மேலே இடம் இல்லையா? ஐயோ, நம்மளுக்கு இனி பால் ஊற்றிடுவாங்க போலையே. ஏன்னா இது ப்ரெஷர் குறைஞ்சி மறுபடியும் போடுவோம். ஓகே கேஸ், நம்ம இது ப்ரெஷர் குறைஞ்சிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம ஃபுல் ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் வந்து வால்ட்டு திறக்கணும் போல். ஓகே, கோல் உள்ளே போடுறா. இன்னொரு கோல் போடுறாடி. ஃபுல் ப்ரெஷர் ஆகட்டும்டா. ஓகே, வால்ட்டு திருப்பணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்னஸ் வந்து இப்போ ஃபுல்லாக எடுத்து வால்ட்டு திருப்பணும். என்ன ஆகுது? உடஞ்சியா இது? இதுக்காக தான் நம்ம இவ்வளோ வேலை பண்ணோமாடா. ஓகே, இது ஏதோ சுரங்க பாதை மாதிரி போயிட்டுருக்குது. இதை நம்பி போகிறோம். எங்கேயாச்சும் போய் முட்டி செத்துவோம், நம்மளுக்கு தெரியாது. ஓகே, போயிட்டே இருக்குது. இங்கே அடிச்சிருக்காங்க. என்னதுடா இது? போடி பயந்துட்டேன். பிளாக் கேட்டா? டாடி தலைவா, நீ வரது முன்னாடி சொல்ல வேண்டியதாண்டா. திடீர்னு வந்து பயமுறுத்துனா. ஓகே, இங்கே தான் ஓப்பனில் இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு லாக்கில் இருக்குது. திரடா. என்னடா நம்ம திறக்கிறதுங்க பில்டிங்கே ஆடுது. நம்ம அவ்வளோ பலசாலியாடா. திறக்கிறது பில்டிங்கே ஆடுது. ஓகே, இங்கே என்ன இருக்குது? இதுதான் இருக்குடா. உடச்சிட்டேன் நம்ம இதை. ஓகே, ஏதோ வந்து பேரியெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். என்னது இது? ஓப்பனில் இருக்குது. வேறு தெரியாமல் க்ளோஸ் கொடுத்துரும். ஓகே, இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. பேட்ரின்னு போட்டிருக்குது. இங்கே இங்க் காட்ரேஜ்னு போட்டிருக்கு. வேறு ஓகே, ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. இது வந்து March 1 தான். லாக் நம்பர் வந்து 334. முன்னாடி படித்தது வந்து நம்ம 828. நியூட்டிஸ் ப்ரொவைடிங். ஓகே கேஸ், அவங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்ட்டு ஏதோ வந்து நியூட்டன் சொல்கிறாங்க. அந்த நியூட் தான் வந்து இருக்கிறதுலையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் க்ரியேஷனாக. ஓகே, அது வந்து அதால் வந்து நிறைய டேஞ்சரான வந்து ஸ்பீஷ்மென்ஸ் எல்லாம் வந்து ஆர்வெஸ்ட் பண்ண முடியுமா. அதுக்கப்புறம் வந்து அது நியூட்டன் தான் எனக்கு தெரிஞ்ச ரோபோட்டுன்னு நினைக்கிறேன் கேஸ். அது வந்து எப்போயுமே வந்து பேட்ரி தீர்ந்து கொலாப்ஸ் ஆகுதான். அதனால் வந்து ஒரு ஸ்பேர் பேட்ரி இருக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்கிறாரு. யாருன்னு தெரில. ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில் போவோம். ஓகே, தெரில பட்டனு கைஸ் தெரிஞ்சு. இந்த ரூம்லேருந்து நம்ம இந்த ரூம் வந்தோம். ஓகே கைஸ், அப்புறமா இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக. ஓகே, இந்த ரூமில் எதுவுமே இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ரூம் போகலாம். இதுவும் லாக்டு. இது மட்டும் லைட்டாக திறந்துருக்குது. என்னடா இது? மர வேர்லாம் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். அண்ணா பூனை பாருங்க கைஸ், நம்ம பூனை வந்து உள்ளே இருக்குது. என்னடா இது? ஏதோ ஒரு ரோபோட் வருது. ஒரு வேளை வந்து நியூட்டன் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதுதான் இந்த ரோபோட்டோ? ஆனால் நம்ம பார்த்த எல்லா இடத்துலையுமே வந்து ஏதோ நியூட்டன் எழுதியிருந்தாங்க. அதுக்கு எதோ பேட்ரி தேவைன்னு சொன்னாங்களே. இங்கே இருக்குது பாருங்கள் பேட்ரி. ஓகே, நம்ம போய் எடுத்துகிட்டு போய் வைப்போம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு பேட்ரி வச்சு அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு வந்தாச்சு. வச்சு பார்ப்போம். பேட்ரி வச்சாச்சு. என்னடா இவன் காக்கா வலிக்கும் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கான். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ரோபோட்டை வந்து அப்ஸ்டேர்ஸ் கொண்டு போக சொல்கிறாங்க. டே தம்பி, உனக்கு எப்படிடா இந்த மாதிரி ஆச்சு? நல்லா இருந்த ரோபோட் வந்து எல்லா ரெக்கார்டிங்கில் வந்து இந்த ரோபோட் நல்லா இருந்துச்சுன்னு போட்டிருந்தாங்க. இப்போ நேரில் வந்து பார்த்தா ஏதோ காக்கா வலிக்கும் அந்த மாதிரி கண்ணெலாம் வந்து இப்படி ஆடுதேடா. என்னடா ஆச்சு? யாரோ வந்து இவனை சம்பவம் செஞ்சு விட்டாங்க போல். ஓகே, கான்சோல் மிஷின் இங்கே தான் ரோபோட் இன்னும் காட்டுது. ஓகே, என்னடா அது? ஓகே, நியூட்டன் காட்டுது. ஓகே, இதுதான் கேஸ் நியூட்டு, சந்தேகமே இல்லை. ஓகே, பேட்ரியில் ஏதோ ப்ராப்ளமா? ஓகே, என்ன ப்ராப்ளம்? என்ன பண்ணணும்? இப்போ டேப் பண்ணி காட்டுது. ஓகே, அந்த ஐயோ என்னடா அது? டேப் பண்ணது கரண்ட் ஷாக் அடிக்குது. இதில் கரெக்டாக டேப் பண்ணோம். ஐயோ என்னடா இது? நம்ம யாருன்னு காட்ட வேண்டியதான். டேப். ஓகே, எப்படியாச்சும் பண்ணுறோம். ஓகே, சார் வச்சுட்டு 1% ஆகிடுச்சு. 1 2. ஓகே, 1 2 1. அச்சோ லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. நம்மளே இந்த ரோபோட்டை சாக்கடிச்சு சாப்பிடுத்துறோம் போலியே. ஓகே, என்னடா இது மறுபடியும் வருது? ஓகே, 1. ஐயோ ரோபோட்டு அடிக்கிற கரண்ட் ஷாக் பார்த்தா இன்றைக்கே மாலையை போட்டுருவோம் போலியே ரோபோட்டு. அந்த ரோபோட் அந்த இடத்துல வந்து குப்பையில் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு.
இப்போ வந்து சரி பண்ணுறேன் கொண்டு வந்து கொண்டுருவோமோ தெரில கைஸ், பார்க்கலாம். ஓகே, செகண்ட் லெவல் சார்ஜ் அடிச்சு தேர்ட் லெவல். என்னடா இது 3 இருக்குது, 2க்கே என்னால் முடியல. ஐயோ. ஓகே கைஸ், பண்ணுவோம். 1 2 நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய சமயம் இது. ப்ரோ பிளேயர்னு யாருன்னு காட்டணும். ஓகே 2 3. அச்சோ, ப்ரோ பிளேயர் கிபிஎல்லாம் பேசி நம்ம கரெக்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோமே. ஓகே 3 1. ஓகே 2. ஐயோ, டபுள் டேப் பண்ணிடுறேன் கேஸ், அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுது. ஓகே, மறுபடியும் செய்வோம். ஓகே 1 முடிச்சாச்சு. இது வந்து 2வது. ஓகே, இது 3வது. இது வந்து ஓகே 3வது கேஸ், இதுதான் கடைசி. இது முடிச்சிட்டோன்னா ரோபோட் வந்து நம்ம எப்படியா சரி பண்ணல. எப்படியாச்சும் முடிச்சிரு பாருங்கள கைஸ். யார் ப்ரோ எடுத்துகிட்டா சூப்பர். ஓகே, ரோபோட் சரியாயிடுச்சு போல். ஓகே, ரோபோட் கண்ணெல்லாம் இப்போ நல்லா வேலை செய்யுது. ஐயா, கையெல்லாம் காட்டான்டா. சூப்பராடி, சூப்பர்டா. என்ன கைஸ் இவனுக்கு இரும்புறான். இது இங்கு மாதிரி சிம்பிள் காட்டுது, இங்கு வேணும் காட்டுது. ஓகே, அது தலையில் ஏதோ ப்ராப்ளமா? இங்கு எங்கே இருக்குது தேடுவோம். இங்கு எங்கே இருக்குது? ஐயோ, இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும் போல். என்னடா இங்கே பெட்ரோல் ஏதோ இருக்குது, ஆனால் இங்கே காணுமே. இங்கே என்ன இது? டேய், இந்த குட்டி சாத்தை என்னடா ஃபோட்டோக்குள்ளேருந்து பெருசு கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான் ஃபோட்டோலேருந்து. இங்கே எங்கடா போச்சு? இங்கே காணாம நான் தேடுறேன். பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரோபோட் வைக்கணும் போல். அங்கே பாருங்க, இந்த குட்டி சாத்தா வந்து இங்கே அலோடு இல்லைன்னு அவங்களே போர்டு போட்டு வச்சுருக்காங்க. நோ பேபி அலோடு. அவன் பேபி கிடையாதுடா, குட்டி சாத்தான். வந்து எனக்கு ஒரே அடியில் போட்டு தள்ளுருவான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரியுமா கேஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1 போட்டுமே, அவன் செத்துறான் கேஸ். எப்படி தெரியுமா சொல்கிறேன்? ஏன்னா வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னுக்கோ, அந்த அதுலேயே வந்து கடைசியில் அவன் மேலே தூக்கி அப்படியே கொன்றுற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஏன்னா வந்து பார்ட் 2 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னுக்கோ, நம்ம உள்ளே போகும்போது வந்து அவன் மேலேருந்து கீழே வருவான். அப்போ நான் இன்னொருத்தங்க ஓகே ஸ்பேஸ் இருக்க கேப்பில் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, மேலேருந்து கீழே வருவான். அப்போ மேலே போனவன் எங்கே, அவன் காண போயிட்டான். இது ஃபர்னஸ்லேருந்து சவுண்டு வருது. ஓகே, அப்போனா அவன் செத்துட்டான்னு கேஸ் அர்த்தம். ஓகே, இதுக்கிட்ட இங்கே கொடுப்போம். ஓகே, இங்கே கொடுத்தா சேனல் ப்ராப்ளம் காட்டுது. லவ் யூ சிம்பிள் காட்டுது. பை, தேங்க்யூப்பா. என்னப்பா இது பூஸ்டரா? கீழே என்ன இருக்கும்? பூஸ்டர் தானே இருக்கும். இன்னும் பூஸ்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. எஜெக்டட். என்னடா தூக்கி போட்டிங்க பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஓகே, ரோபோட்டுக்கு வந்து நம்ம பூஸ்டர் தேடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் அவங்களும் போட்டிருக்காங்க. அட்டாச் அண்ட் நியூ பூஸ்டர் போட்டிருக்காங்க. லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டெய்லி இங்கே ஒருத்தன் தவிச்சிருக்கான் பூஸ்டர் இல்லாமல். ரோபோட் வந்து ரொம்ப கவலைப்பட்டுருக்கோம், அதில் பறக்க முடியலன்ட்டு. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இதுக்குள்ளே வச்சு பார்க்கலாம். வச்சுன்னா திறந்துச்சு கைஸ், சூப்பர். ஓகே, இங்கே ஏதோ சின்னதாக ஓட்ட போகுது, உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, இதுக்குள்ளே திறந்து பார்க்கலாம் என்ன இருக்குது. சுவிட்ச் இருக்குது, சுவிட்சு எடுத்தால் வந்து மேலே போகுது. ஓகே, நம்ம ரோபோட் சிம்பிளாக போட்டுருது கைஸ். மேலே ஒரு விண்ட் வேறு ஓப்பனில் இருக்குது. இது வச்சுருக்கீங்கடா. எனக்கு தேவைப்பட்ட பூஸ்டர் எங்கடா? சீக்கிரமாடா. ஓகே, பூஸ்டர்லாம் இங்கே இல்லை. இந்த டோர் லாக்டு. இந்த டோர் நம்பர் 5. ஓகே, என்னடா இது சரி புதுசாக வந்து அப்படியே ரூம்குள்ளே லைட்லாம் போட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் போட்டு இது பெரிய அபூர்வ விஷயம் மாதிரி வந்து உளுத்து வச்சுருக்காங்க. ஓகே, என்ன இது ரூம்குள்ளே வந்து ஒரு ரெக்கார்டிங் இருக்குது மறுபடியும். இது வந்து January 22 லாக் நம்பர் 284. அதை விட ரொம்ப கம்மி. மை டால் ஹாவ் கன்ஃபார்ம் அப்பார்ட்மெண்ட் ஆஸ் மை நியூ எல்லோ விசிட். பேபி வாஸ் அண்ட் இஸ் இட் so far remained unaware of my activity. It is egoistic that I made the doll look like myself. Maybe, but who judges you? ஓகே, லாக் என்டட். இருங்கீஸ், இதோட அர்த்தத்தை வந்து நான் அப்படியே சொல்கிறேன். ஓகே கேஸ், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் கேஸ் மெயின் வில்லன்னு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த லாக் நம்பர் வந்து 200ன்னு நினைக்கிறேன். தெரில, 200 மேலே ஏதோ சரியாக வரும். இதெல்லாம் பொம்மை தூக்கி போடு. ஓகே, இங்கேயும் பேபி நாட் 100 போட்டிருக்காங்க. ஓகே, அதாவது January 22 வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து இவன் தான் வந்து அந்த பேபியும் அதுக்கப்புறம் வந்து அந்த அட்டாச்மெண்ட் இங்கே இருக்குது பூஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த அப்பார்ட்மெண்ட் 10 வந்து இவன் தான் வந்து உருவாக்கினா. அது வந்து அவனோட எல்லோ சைட்டாக என்னென்னு எனக்கு சரியாக தெரில. இவன் தான் வந்து எல்லாமே பண்ணுறானாங்க. அதாங்க போட்டிருக்குது. அதாவது நம்மளும் அந்த பேபியும் வந்து இவன் பண்ணுறது எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. என்னடா இது நியூட் வந்து இந்த வெண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு, எப்படா போச்சு? நான் எடுத்துகிட்டு வந்து பூஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் அது பறந்து போயிடுச்சு. என்ன இது இப்படி பண்ணால் பறக்குமா? சரி, ஏதோ ஒன்று எங்கே போய் தேடணுமோ. என்ன இது பில்டிங்லாம் உடையுது. குட்டி சாதம் வந்துட்டான் போல கைஸ். நம்ம இனி சாக போகிறோம். இவன் தான் வந்து எல்லாமே பண்ணானா.
இவன் தான் வந்து அந்த டால் வந்து அவன் மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. டே என்னடா உள்ளே மாட்டிக்கினேன் பார்த்து தம்பி, நான் உன்னை வெளில எடுக்கிறேன்டா, அண்ணன் வந்து வெளில எடுக்கிறேன்டா. என்ன கேட்டிருக்கான், என்னது இது ஃப்ரெஞ்சா, ஓகே அவங்ககிட்ட கொடுப்போம். போயிட்டு என்ன பண்ணுற மேலே போயிட்டு, என்ன கைஸ் இவ்வளோ நேரம் இங்கே இருந்தான், இப்போ திடீர்னு மேலே போயிட்டான். டே கீழே வேணாடே பட்டன் அழுத்தாச்சு வருவான்னு பார்த்தா வர மாட்டேங்கிறேன். இந்த குட்டி சத்தம் வேறு பேப்பர் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு வேளை இதுதான் டெலிபோர்ட்டேஷன் வரும், அங்கே தான் கிட்டே வந்துட்டுருக்கான். என்ன கேட்குறான், ஆயில் கேட்குறான். இந்த ஆயில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கே பார்த்தான்னு தெரிலையே. தேடுவோம் ஆயிலை, எங்கேப்பா இருக்குது ஆயிலு, எங்கே இருக்குது எங்கடா இருக்குது, இங்கே இருக்குது கைஸ் ஆயில். ஓகே இதை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். என்னடா இந்த கன்சோல் மிஷின்லலாம் எது வந்து அந்த குட்டி சத்தோட முகம்லாம் வருது, என்னன்னு தெரியலையே. ஒரு வேளை இதையும் கண்ட்ரோல் பண்ணுறானோ. இதோ இப்போ ஆயில் வச்சுக்கோ, போயிட்டு வா. என்னடா ஆயில் தான் யூஸ் பண்ண பார்த்தா குடிச்சிட்ருக்கேன் ஆயில். ஒரு ரோபோட்டில் ஆயில் தான் குடிப்பானா, சரி ஓகே ஆயில் குடிக்கடா வந்தேன், வேறு என்ன வேணும் சொல்கிறேன். என்ன இது சுற்றி காட்டுறான். ஓகே இப்போ நம்ம எங்கே போய் தேடுறது, கீழே எங்கேயாச்சும் இருக்குமா, இங்கே எங்கேயுமே இருக்கிற மாதிரி எனக்கும் தெரில. கீழே இருக்குமா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும். ஏன்னா வந்து 3 பொருளுமே இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 சாரி 2 தானே இது வரைக்கும் எடுத்துருக்கோம். ஓகே 2 பொருளுமே இங்கே தாங்க எடுத்துருந்துச்சு. இப்போலாம் 3 பொருளும் இங்கே தான் இருக்கணும். ஓகே குட்டி சாத்தா வேறு கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. இது வந்து June 2 லாக் நம்பர் 944. ஏதோ சொல்கிறாங்க கேஸ், ஏதோ வந்து 2 வேர்ல்டு இருக்குதுன்ட்டு. இருங்க கேஸ், நான் போயிட்டு கரெக்டாக என்ன இருக்குதுன்னு போயிட்டு பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஹேமரை தேடுவோம். ஓகே தேடுவோம். ஹேமர் எங்கடா போச்சு, அவன் பேசுறது கேட்க பதிலாக ஹேமர் இங்கே இருக்குது கேஸ். இதுக்கு பதிலாக இவ்வளோ நேரம் தேடிருந்தான். ஓகே இவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன பேசினான்னு போயிட்டு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேஸ். ஓகே கேஸ், அந்த லாகில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெயிண்டிங் தான் ஒரு பெஸ்ட்டு வே வந்து டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய வேர்ல்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேமுக்குள்ளே போக தான் தெரியும். கீழேலாம் போகுது. என்ன கேஸ் லிஃப்ட்டு ஆடுது, இருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிஃப்ரெண்ட்டு வேர்ல்டு வந்து அந்த குட்டி சாதம் தெரிஞ்சுன்னா அவன் அழிச்சிருவான்னு சொன்னாங்க. ஐயா புது லிஃப்ட் வந்துருக்குது, நியூட்டே நல்ல வேலை பார்த்துக்கிட்டுருக்குடா. ஓகே இந்த டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்குது. இது வந்து அவனுக்கு தெரியாமல் இருக்கணும். அவனுக்கு தெரிஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இருங்க நம்ம ஸ்டோரி சொல்கிறதுக்குள்ளே என்ன ப்ளூ கலரில் ஏதோ டேய் அட பாவி குட்டி சத்தா வந்துட்டாங்க கீஸ். அந்த லாகில் வந்து என்ன சொன்னால் கரெக்டாக சொல்லிடுறேன் கீஸ். அதாவது வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ராவலிங் மெத்தடாக டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதை பற்றி அந்த குட்டி சாதம் தெரியக்கூடாது, இல்லைன்னா அவன் வந்து இந்த மொத்தத்தையே அழிச்சிடுவான்னு சொல்கிறாங்க கீஸ். அவன் வந்து இதை தொடர்ந்து வருவான், ஆனால் இது வந்து எனக்கு இதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க கீஸ் லாகு. ஓகே கீஸ், இதோடு நம்ம வீடியோ முடியுது. அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதோட பேபி நெல்லோட நெக்ஸ்ட் பார்ட் போடலாம் கீஸ். ஓகே கீஸ், உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.